வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். வெளிநாட்டு குடியுரிமை பெற்றதற்காக குவைத் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது. குவைத் தேசிய விசாரணைக்கான உச்சக்குழு 5 நபர்களின் குடியுரிமையை ரத்து செய்வதற்கான முடிவை வெளியிட்டிருக்கின்றது. இந்த முடிவு வியாழக்கிழமை குவைத் டுடே என்ற அதிகாரப்பூர்வ வர்த்தமானியின் சிறப்பு இணைப்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது குவைத் தேசிய சட்டம் மற்றும் அதன் அடுத்தடுத்த திருத்தங்களை நிர்வகிக்கும் 1959 ஆண்டின் அமீரி ஆணையின் 15 பிரிவு 11 கீழ் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்புடைய கட்டுரை ஒரு குவைத் நாட்டவர் தானாக முன்வந்து வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றால் அவர்களின் குடியுரிமையை இழப்பார்கள் என்று தெளிவாக கூறுகின்றது. குவைத் விமான நிலைய முனையங்களில் சாமான்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் மற்றும் மதுபானங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விமான நிலைய ஆய்வாளர்கள் முனையங்கள் 1, 4 மற்றும் 5 உட்பட பல்வேறு பயணிகள் முனையங்கள் வழியாக நாட்டுக்குள் போதைப் பொருட்களை கடத்தும் பல முயற்சிகளை வெற்றிகரமாக முறியடித்ததாக சுங்க பொது நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் ஆல்கஹால், கஞ்சா, மாயத்தோற்ற மாத்திரைகள் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட மருந்துகள் உள்ளடங்கியிருந்ததாக நிர்வாகம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. இந்த பொருட்கள் பயணிகளில் பொருட்களில் மறைத்து வைக்கப்பட்டு கண்டறிதலை தவிர்க்கும் முயற்சியில் இருந்திருக்கின்றன. இந்த வெற்றிக்கு ஆய்வு செயல்பாட்டின் போது உயர்மட்ட பாதுகாப்பு விழிப்புணர்வை வெளிப்படுத்திய சுங்க ஆய்வாளர்களின் விழிப்புணர்வு மற்றும் தொழில்முறைக்கு நிர்வாகம் பாராட்டு தெரிவித்திருக்கின்றது. கடத்தல் முயற்சிகளில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு மேலதிக நடவடிக்கைகளுக்காக பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் பொருட்களுடன் பொருத்தமான சட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். அப்தாலி சாலை பராமரிப்பு திட்டத்தை பொதுப்பணி அமைச்சர் கண்காணித்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூரா அல் மசான் புதன்கிழமை அப்தாலி சாலையில் ஆய்வு பயணத்தை மேற்கொண்டு தற்பொழுது நடைபெற்று வரும் விரிவான பராமரிப்பு பணிகளின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்திருக்கிறார். வருகைக்கு பிறகு ஒரு செய்திக்குறிப்பில் டாக்டர் அல் மசான் திட்ட காலக்கெடுவை கடைபிடிப்பதற்கும் சாலை மேம்படுத்தல் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்ப தரநிலைகளையும் பூர்த்தி செய்வதை உறுதி செய்வதற்கும் அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டுக்குள் இந்த ஆய்வு வருகிறது என்று வலியுறுத்தியிருக்கின்றார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு பொதுப்பணி அமைச்சகம் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அதை தேசிய முன்னேற்றம் மற்றும் சேவை திறனின் ஒரு மூலக்கல்லாக கருதுவதாகவும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அப்தாலி சாலையின் தொடர்ச்சியான பராமரிப்பு, சாலை பாதுகாப்பு, நீடித்துழைப்பு மற்றும் வளர்ந்து வரும் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.78 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.01 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.56 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.34 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 280.61 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 983.67 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 398.17 பங்களாதேஷி டகாஸ் ஆகும்.